கூடாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எல்லாம் வருது, மத்தவங்களோட வாழ்க்கையில மட்டும் கஷ்டங்களே இல்ல. நான் என்னங்க, கிட்டத்தட்ட நாம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருக்கோம். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நமக்கு மட்டும்தான் வருது. காலணிகள் இல்லாததை பத்தி புலம்பிருக்க, கால் இல்லாத நண்பரை பாக்குற வரைக்கும்ங்கிற ஒரு பொன்மொழிய என்னால மறக்கவே முடியாது. தோப்பு நுரை மாதிரி மாறி மாறி சந்தோஷமும் துயரமும் சுத்தி படரலாம். அதை பகிர்றப்ப புசுன்னு லேசாகியும் போகலாம். தோல் சாய பாரங்களை பகிர மனதோடு பேசலாம். வாங்க, தொடர்பு கொள்ளுங்க. 044 30427777 044 30632994. இன்னைக்கு நம்மோட நிகழ்ச்சியில மனநல மருத்துவர்கள் டாக்டர் அசோகனும் டாக்டர் ஜெயந்தினியும் இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டாக்டர், நீங்க 2 பேருமே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு. இப்ப நம்மோட நந்தினி தொடர்புல இருக்காங்க. வணக்கம் நந்தினி. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க நந்தினி? நான் வந்து டாக்டர் அசோகன் சார் பேசணும் மேடம். ஆராளமா. 14 வயசுல என் பொண்ணுக்கு டிப்ரெஷன் இருந்தது மேடம். அப்ப நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து 6 மாசம் டேப்லெட் எடுத்துட்டு சரியா போயிட்டா, நல்லா இருந்தா. அப்புறம் 19 வயசு மேரேஜ் அப்போ பிரச்சனை, மேரேஜ்க்காக பிரச்சனை நடந்துச்சு. அப்போ வந்து உடம்பு முடியாம திரும்ப டாக்டர் சேர்த்தோம். அப்போ வந்து பைபோலர் டிசார்டர், அது மாதிரி டிஸ்ட்ராக்டிவ் டிசார்டர்னு சொல்லிருக்காங்க. இப்போ வந்து அவளுக்கு 21 வயசு ஆகுது. டைவாலிட் வந்து ஒரு 1 mg போட்டுட்டு இருக்கா. ஆனா அவ வந்து மாத்திரை இல்லாம பழைய மாதிரி இருக்கவே முடியாதா சார்? ஒரு கேள்வி. இன்னொன்னு வந்து ராத்திரி வந்து பயமா இருக்கு, தனியா இருக்கும்போது பயமா இருக்கு, யாரோ பின்னாடி நிக்கிறது மாதிரி இருக்கு, யாரோ அங்க செத்து இருக்கிற மாதிரி இருக்குன்னு ரொம்ப பயப்படுறா. அதிகப்படியா எங்க வீட்லயே தான் இருக்கா. அவளால பழைய மாதிரி இப்படி வாழ முடியல அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இவங்க என்ன செய்யலாம்? டாக்டர், இவங்களோட டாக்டர் பொறுத்த வரைக்கும் பெண்ணுக்கு எப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலாம் டாக்டர்? நீங்க சொன்ன மாதிரி, அதாவது பைபோலார் டிசார்டர் வந்து யூசுவலா மாறி மாறி வரக்கூடியதுமா. வருத்தம், எழுச்சி ரெண்டும் மாறி மாறி வர வேண்டியது. 3 தடவை வந்திருக்கு, மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு, பயமா இருக்கு, திருமணம் ஆயிட்டு கொஞ்சம் இதுவா இருக்கும் பொழுது ஒண்ணு, ஏன்னா மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிட வேண்டிய நிலைமையில இருக்காங்க, கண்டிப்பா சாப்பிடணும். 2வது, மற்றது அந்த வெல்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா மறுபடி வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபை எவ்வளவு அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாவது லைஃப் ஸ்டைல கொஞ்சம் மாத்தணும், தூக்கம் ஒழுங்கா இருக்கணும், உணவு பழக்கம் ஒழுங்கா இருக்கணும், கொஞ்சம் எக்ஸசைஸ், அனாவசியமான மாத்திரை இது வந்து பிரச்சனைகளை போட்டு நம்ம மனசை கெடுத்துக்க கூடாது. பயப்பட வேண்டிய அளவுக்கு, வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு சில லைஃப் ஈவெண்ட்ஸ் மாறி மாறி வந்தா கூட அதுக்கு பயப்பட வேண்டிய அளவுக்கு தான் நம்ம பயப்படணும். கொஞ்சம் வந்து மற்றவங்களுடைய சப்போர்ட், அவர் வந்து புரிந்து கொள்ளும், உறவினர்கள் புரிந்து கொள்ளும் தன்மையில ஓரளவு மெயின்டைன் பண்ணிட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கலாமா. உங்க பேசுங்க, உங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க, உங்க மருமகன்கிட்ட பேசுங்க. அந்த நோயை பற்றி கொஞ்சம் புரிந்து கொள்ளனா ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. ஓகே, ஒரு நல்ல வாழ்வுக்கு முழுக்க முழுக்க குடும்பத்தினுடைய சப்போர்ட்டும் தேவையா இருக்கும் இல்லையா? இப்போ பொதுவாவே சில பேருக்கு ஒரு படபடப்பு, பயம்ங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வெளியே போகும்பொழுது, புது மனுஷங்களை பார்க்கும் பொழுது ஒரு பயம், படபடப்பு எல்லாமே இருக்கும். இதையெல்லாம் தாண்டி இது வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கறது எப்ப டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? எந்த கட்டத்துல ஒருத்தர் தன்னோட பயம் தன்னையே மீட்க முடியல அப்படின்ற ஒரு கட்டத்துல டாக்டர் போய் பார்க்கணும் டாக்டர் ஜெயந்தி? சிலருக்கு பாத்தீங்கன்னா மத்தவங்கிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்கும், பழகிறதுக்கு பயமா இருக்கும், நம்மளை பத்தி என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். ஒரு பக்கம் அப்படி இருக்கலாம் சோசியல் ஆங்ஸைட்டி, இன்னொரு பக்கம் வெளியில போறதுனாலே பயமா இருக்கும். சிலருக்கு தனியா போக முடியாது, யாராச்சும் கூட வந்தாதான் போவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன் கூட இருக்குது. இது வந்து ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட நேச்சரும் இருக்கு. பை நேச்சர் சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி ட்ரேஸ் இருந்திருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால, ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு ஒரு அம்மா, அவங்க வந்து எப்பவுமே 2 வீலர்ல போனா அவ்வளவு பயப்படுவாங்க, பத்திரமா தான் போவாங்க. பாதி தூரம் போன பிறகு ஐயோ இனிமே எனக்கு போக முடியாது, திரும்பி வாம்பாங்க. அதே தூரம் தான் திரும்பி 40 கிலோமீட்டர்னா 20 கிலோமீட்டர், திரும்பி 20 கிலோமீட்டர் வர வரைக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ப்ரொசீட் பண்ணா அவங்களால முடியாது. இப்ப இது வந்து அளவுக்கு அதிகமான ஒண்ணு. எப்போ அது அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குதோ, அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதுன்னா கட்டாயமா மருத்துவர் அந்த சமயத்துல கண்டிப்பா அணுகணும். இப்ப நம்மோட கரூர்ல இருந்து சின்னசாமி தொடர்புல இருக்காரு. வணக்கம் சின்னசாமி. வணக்கம் சின்னசாமி, சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம்ல. மேடம்,
நான் வந்து ஒரு கூலி தொழிலாளிங்க. சரிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கவலையே படாதீங்க. எல்லா விஷயமா இருந்தாலும் பகிர்ந்துக்கங்க. அதுக்கு என்ன செய்யலாம்ன்றது மேற்கொண்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரிங்க மேடம். சொல்லுங்க. எங்க அம்மா அப்பா வந்து சிறு வயசுலயே என்னை 6 மாத குழந்தையிலேயே விட்டுட்டே இறந்துட்டாரு. சரிங்க. எங்க அம்மா தான் என்னைய வளர்த்தனது, ஆளாக்கினது எல்லாமே. நான் அதுக்கு பிற்பாடு ரொம்ப ஏழ்மையா இருப்பாங்க. நான் அதுக்கு பிற்பாடு ஒரு வேலைக்கு போய் நான் கொஞ்சம் ஒரு மேல்மையா வளர்ந்து ஒரு மேரேஜ் பண்ற அளவுக்கு சரியான. சரிங்க. என்னுடைய சொந்தக்காரங்க வந்து அப்ப வந்து போற வேலை எனக்கு வந்து பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லி நானும் நீங்களும் பொண்ண வந்தாங்க. இங்க மாமனாரு வந்து பொண்ணு தரேன்னு சொல்லி சரின்ட்டு கல்யாணம் பண்ணியாச்சுங்க. சரிங்க. இப்ப அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா உங்களுக்கு? என்ன பிரச்சனை உங்க வாழ்க்கையில? எங்க மனைவி தாங்க. மனைவி தாங்களா? என்ன செய்யறாங்க அவங்க? உங்களை புரிஞ்சுக்கலையா? என்ன பிரச்சனை? புரிஞ்சுக்கலைங்க. பையன் வந்து பையன் ஒண்ணுங்க, பொண்ணு 2 இருக்கு. சரிங்க. என் மாமனார் வந்து இப்ப நான் வந்து உழைச்சு சம்பாதிச்சு வெளியே திருச்சிக்கு தான் வேலைக்கு போவேன். அவங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுங்களா? என்ன பிரச்சனை? அது சொல்லுங்க. சொல்லுங்க, தெளிவா கேக்குது. என்ன பிரச்சனை அத மட்டும் சொல்லுங்க. என்னங்க, நான் சம்பாதிச்சுட்டு அங்க இருந்து கொண்டு வந்து இங்க வந்து குடும்பத்துக்காக வைக்கிறேன் அப்படின்னா இந்த என் மாமனார் வந்து அத எடுத்துட்டு போயிட வேண்டியது. அப்படிங்களா? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை, இவர் சம்பாதிக்கிறதை இவர் மாமனார் எடுத்துட்டு போய் செலவு பண்றதா சொல்றாரு. இவர் இதை எப்படி ஃபேஸ் செய்யணும்? நீங்க உங்க மனைவி கிட்ட பேசுங்க. 1 to wear 1 to tear அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க சம்பாதிச்சுட்டு யாருக்காக சம்பாதிக்கிறீங்கன்றத நீங்க முதல்ல வந்து தெளிவா இருக்கணும். உங்க பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, உங்க மனைவி கிட்ட பேசுங்க. மாமனார் வந்து அதாவது ஒரு லெவலுக்கு மேல மனைவி, நீங்க, குழந்தைகள் இவங்க தான் பிரதானம். அதுல மற்றவர்கள் எல்லாம் 3வது மனிதர்கள். அதாவது அனாவசியமா அவருடைய தலையீடு இருக்கும் பொழுது அது பண விஷயத்திலயோ அன்பு விஷயத்திலயோ உறவு நெறிமுறைகள்லயோ ஓரளவு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு மேல நீங்க வந்து அலோவ் பண்ணீங்கன்னா, தலையீடு இருந்ததுன்னா பிரச்சனைகள் நிச்சயமா வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்க மனைவிட்ட பேசுங்க, முடிஞ்ச நேரடியா மாமனார்கிட்ட பேசுங்க, ஒன்னும் தப்பு இல்ல. நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்மோட சென்னையில இருந்து ஜெயசுதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயசுதா. வணக்கம் மேடம். வணக்கம் மேடத்திட்ட பேசுறேன். தாராளமாமா பேசுங்க. ஹலோ, சொல்லுங்க ஜெயசுதா, தெளிவா கேக்குது. மேடம், எனக்கு வந்து ஒரு 1 இயர்க்கு முன்னாடி யூட்ரஸ் எடுத்துட்டோங்க மேடம். சரிங்க. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க மேடம். சரிங்க. அது பக்கத்துல அந்த ஓவர்ஸ்ன்றாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு 6 மாசமா ரொம்ப மனசு அழுத்தமா இருக்குங்க மேடம். நான் பிபி டேப்லெட் வேற சாப்பிட்டுட்டு இருக்கேன் மேடம் ரெகுலரா. அது வந்து எவ்வளவு தூரம் நம்ம குறைக்கணும்னு பாக்குறேன், ஆனா என்னால முடியலீங்க மேடம். ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமா இருக்குங்க மேடம். இவங்களுக்கு என்ன வயசுன்னு சொல்லலையே. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு வந்து 40 வயசு ஆகுதுங்க மேடம். ஜெயசுதா இப்ப என்ன 40 ரன்னிங். கொஞ்சம் சீக்கிரமா தான் கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு ஓவரிஸையே எடுத்திருந்தா ஹார்மோன்ஸ் கம்மியா இருக்கும். ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டான்னு அவங்க டாக்டர் முடிவு பண்ணிருக்கலாம். நல்ல எண்ணத்துலதான் பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த மன அழுத்தம் இதனால மட்டும் வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. இவங்களுக்கு இது வரக்கூடியதுக்கு சான்ஸ் இருந்திருக்கலாம். ஜெனட்டிக்கா மரபு சார்ந்த தன்மையில இருந்திருக்கலாம். இல்ல சுற்றுப்புற சூழ்நிலைகளின் தாக்கமும் இருந்திருக்கலாம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸும் இருந்திருக்கலாம். இவங்க மன அழுத்தம் சொல்றாங்க. அது எந்த அளவுல இருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சாதான் இதுக்குரிய ட்ரீட்மெண்ட் என்ன வேணும், அதாவது மருந்துகள் தேவையா, ஏன்னா பிபி வேற வந்திருக்கு. இந்த யூட்ரஸ் எடுத்த பிறகுதான் பிபி வந்ததா, முதல்லயே இருந்ததா, ரொம்ப வருஷமா இருந்ததா நமக்கு தெரியாது, ஃபேமிலியில இருந்ததான். சோ இந்த மன அழுத்தம் இருக்குங்கிறதுனால, இவங்களே அது ஃபீல் பண்றதுனால, இது அவங்களோட அன்றாட வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறதுனால யாராவது ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்த்து ஃபர்ஸ்ட் மன அழுத்தம் தானா, அதுக்கு மாத்திரை சாப்பிட வேண்டிய அவசியம் இருக்கா, வேற மாதிரி அதை ஓவர் கம் பண்ண முடியுமா, இவங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஏதாச்சும் கொண்டு வர முடியுமா, இது ஏற்பட்டதா அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. ஓகே, இப்ப நம்மோட திருப்பூர்ல இருந்து மதிவாணன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் மதிவாணன். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மதிவாணன், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க மேடம் ஒரு 40 நாளைக்கு முன்னாடி.
சரிங்க. அவங்களோட ஞாபகமாவே இருக்கு. வீட்டுல படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, அப்படியே ஒரு மனசு ஒரு குழப்பமாவே இருக்கு. எவ்வளவு நாட்கள் ஆகுது இல்ல மாதங்கள் ஆகுது? 1 மாசம் இருக்குங்க மேடம். 1 மாசம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்களா? ஆமாங்க. ஓகே, இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? பொதுவா சோகங்கள்ல பயங்கரமான சோகம் தசரதனுக்கு வந்த புத்திர சோகம் தான் சொல்லுவாங்க. அதை விட பயங்கர சோகம் என்னன்னா, பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது நம்முடைய சம வயது உள்ள நண்பன் நம்ம இழக்கும் பொழுது என்ன ஆகும், அதை பார்க்கும் பொழுது நம்ம நம்மையே அந்த சூழ்நிலையில வைத்து பார்க்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதாவது நாகராஜன் கதை, இன்று நீ நாளை நான் சொல்ற மாதிரி இது எனக்கு நிகழ்ந்துருமோ, என் வயது உள்ள ஒருவன் இறந்திருக்கிறான், இது எனக்கு நிகழ்ந்த நிலைமை. அதாவது ஒரு சினிமாவில் நீங்க பார்க்கும் பொழுது யூ ஐடென்டிஃபை, நீங்க உங்களை டோட்டலா அங்க இருத்தி பாக்குறீங்க. அந்த இதுல அதிக பாதிப்புகள் இருக்கும். அவருடைய சார்ந்த நினைவுகள், அதாவது எல்லா உறவுகளை விட நண்பனுடைய உறவு ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். ஏன்னா சில விஷயங்களை கணவன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், மனைவிகிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், எல்லா விஷயத்தையும் நண்பன்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அந்த பாதிக்கும் ஒரு கிரீஃப் ரியாக்ஷன் இருக்கும். சாதாரணமா இதை நீங்க சாதாரணமா விட்டு அதுல இருந்து வெளியில வாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமும் இந்த வருத்தம் இருந்தது, தாக்கம் இருந்தது, உங்களுடைய தினசரி வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்துல நீங்க ஒரு மனநல மருத்துவரை பார்க்கலாம், தூக்கம் பாருங்க, கொஞ்சம் நீங்க அதுல இருந்து அவருடைய நல்ல நினைவுகள் எடுங்க, அதுல இருந்து மெல்ல மெல்ல நீங்களா வெளியில வாங்க. முடியவில்லை என்றால் மருத்துவரை பாருங்க. இப்ப நம்மோட சென்னையில இருந்து செந்தில் தொடர்புல இருக்காரு. வணக்கம் செந்தில். வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்க செந்தில், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? கடந்த ஒரு 10 வருஷமா நான் பல ஆன்டி டிப்ரெசன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க. சோ இதனால எனக்கு ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதா ஒரு சிலர் சொல்றாங்க. பட் ஒரு சிலர் இதுக்கு சான்சஸ் இல்லைன்றாங்க. என்னால கம்ப்ளீட்டா இப்போதைக்கு எந்த ஆன்டி டிப்ரெசன்ஸ் ஸ்டாப் பண்ண முடியல. சோ சம்டைம்ஸ் டாக்டரோட கன்சல்டேஷன் படி எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் வித்வுட் கன்சல்டேஷன் ஓவர் த கவுண்டர்ல நான் வாங்கி சாப்பிட்டிருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ண பார்த்தேன், என்னால கம்மி பண்ண முடியல. சோ இப்போதைக்கு இதுதான் என்னுடைய இன்ஃபெக்ட்லிக்கு மெயின் ரீசனா இருக்குமா, இல்ல ஆன்சைட்டி எனக்கு ஆன்சைட்டி இருக்கு, ஆன்சைட்டி இருக்கு, ஓசிடி இருக்கிறதாவும் சொன்னாங்க. சோ இதுக்காக ஃப்ளோராக்சின், அமிட்ரிப்டிலின், புரோபனால் ஹைட்ரோகுளோரைடு and சிப்ராம், குளோனின் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்க, இதுக்கு என்ன செய்யலாம்? இவருடைய கேள்வி ரொம்ப தெளிவா இருக்கு. ஃபெர்டிலிட்டின்ற வார்த்தை சொன்னீங்க, என்ன வாட் டு யூ மீன் பை ஃபெர்டிலிட்டி? செக்சுவல் ஃபங்க்ஷனா, குழந்தை இல்லையா? இல்ல குழந்தை இல்ல, கவுன்ஸும் கம்மியா இருக்கிறதா சொன்னாங்க. கவுண்டா? ஆமா. உங்களுக்கு குழந்தை இல்லையா? ஆமா. அதாவது யூஸ்வலா ஆன்டி டிப்ரெசன்ஸ் எல்லா மாத்திரைகளும் கொஞ்சம் செக்ஷுவல் ஃபங்க்ஷனை பாதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆன்டி டிப்ரெசன்ஸ்ல ஒரு செக்ஷுவல் ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட் பாதிப்பு இருக்கும். ஆனா அந்த ஃபெர்டிலிட்டி இப்ப கவுண்ட்லாம் நிச்சயமா இல்ல. ஒரு ஆன்டி டிப்ரெசன் நிறைய மாத்திரை சாப்பிட்டு ஒரு 4-5 குழந்தைகள் பெற்றவர்களும் எனக்கு தெரியும். ஆன்டி டிப்ரெசன் இல்லாம குழந்தைகளே இல்லாமல் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சான்ஸ் அசோசியேஷன் மாதிரி காக்கா உட்கார பணமழம் தான். இதற்கும் ஃபெர்டிலிட்டிக்கும் சம்பந்தமே கிடையாது சார். வேணா அந்த வருத்தம் இருக்கும் பொழுது அந்த மாத்திரைகள் அளவு சரியா இல்லாத போது இந்த லிபிடோ, அந்த செக்ஷுவல் ஆஸ்பெக்ட், டிசைர் கம்மியா இருக்கலாம். சமயத்துல ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்கு கூட சிரமங்கள் இருக்கலாம் மாத்திரைகளால. ஃபெர்டிலிட்டி நிச்சயமா பாதிப்பு இருக்காது. நீங்க அதை போட்டு மனத்தை குழப்பிக்க வேண்டாம். நீங்க சொன்ன பதில் செந்திலுக்கு ஒரு நல்ல தெளிவை ஏற்படுத்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நம்மோட திருச்சியில இருந்து சதீஷ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சதீஷ். வணக்கம் மேடம். சொல்லுங்க சதீஷ், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? தெளிவா சொல்லுங்க சதீஷ். வணக்கம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க சதீஷ். சார், நான் உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் சார். இது உங்க ப்ரோக்ராம் பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு ஓசிடினால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நானே ஃபீல் பண்றேன். என்னன்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எதனால அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னுட்டு டாக்டர் கன்சல்ட் கூட பண்ணாம ப்ரோக்ராம் பார்த்தா சொல்றேன் மேடம். சார் ப்ரோக்ராம் பார்த்ததுல இருந்து எனக்கு என்னன்னா சார், ஒரே எண்ணங்கள், அது டெய்லியும், அதாவது ஒரு நாளைக்கு 100 or more than 100 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அதாவது என் ஃபேமிலியில யாருக்கோ ஏதாவது ஆயிருமோ, இல்ல நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன்னா, டிவி ப்ரோக்ராம், அதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் அது மாதிரி வந்ததுன்னா அது திரும்பி அது என் ஃபேமிலிக்கு யாருக்கோ வந்துருமோ, அதே மாதிரி எண்ணங்கள் அப்படியே கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கு.
நினைவுகள் சுழல்றதுனால அப்படி இது நினைச்சு ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஓசிடின்னு சொல்லக்கூடிய எண்ணம் மாற்றும் செயல் சுழற்சி நோயின்னு சொல்லலாம். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்கு. இது அதாவது என் ப்ரோக்ராம பார்த்து வேணா நீங்க வருத்தப்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி எண்ணங்கள் திரும்ப வர்றதுக்கு இல்ல. எல்லாத்தையுமே நீங்க அது பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப மனசுல வரும். அந்த எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்களா இருக்கும். அது ஏன் வருதுன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். அந்த எண்ணங்கள்ல இருந்து விடுபட முடியாம இருக்கும். நீங்க அவசியம் திருச்சியில ஒரு மனநல மருத்துவரையோ அல்லது அரசு மருத்துவமனையில மனநல பிரிவை பாருங்க. வேண்டிய சிகிச்சை முறை உங்களுக்கு கிடைக்கும். பயப்பட வேண்டாம். உங்களோட ப்ரோக்ராம் பார்த்து ஒரு நல்ல தெளிவு தான் ஏற்பட்டிருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். வருத்தமான என்ன அப்படிங்கறது புரியும் இல்லையா? அதனாலதான் அவர் ஓசிடி அப்படின்ற ஒரு பேரை கூட தெளிவா சொன்னாரு. இப்ப நம்மோட சரவணன் மறைமலை நகர்ல இருந்து தொடர்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். வணக்கம் மேடம், நான் சரவணன் பேசுறேன் மறைமலை நகர்ல இருந்து. சொல்லுங்க சரவணன். ஹலோ, என்ன பகிர்ந்துக்க போறீங்க சரவணன்? சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி கான்பிடன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கு. பயம், ஒரு எஸ்டேஷன், ஒரு யாருக்கிட்டும் பழகத்துக்கு ரொம்ப என்ன சொல்றது, தனியா இருந்தாக்க நிறைய இமேஜினேஷன் பண்ற மாதிரி இருக்கு. பட் சொசைட்டி ஒரு பாசிட்டிவ் ஒரு பிசினஸ் எல்லாம் ஒன்னும் இருக்க மாட்டேங்குது. என்ன நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன், மெடிடேஷன் அந்த மாதிரி எதுவும் சப்போர்ட்டிவா இல்ல. கொஞ்சம் என்ன சொல்றது, இன்ஃபீரியாரிட்டியா அந்த ஒரு. நீங்க என்ன செய்றீங்க சரவணன்? மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு மேடம் கம்பெனில. ஓகே, உங்களுக்கு முதல்ல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கா இல்ல இப்பதான்? இருக்கு மேடம். இதுலயும் பாத்தீங்கன்னா 10 years ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன சொல்றது, ஒன்னும் அந்த அளவு ஸ்ட்ரைனா ஒரு பாசிட்டிவ் போல்டா மத்தவங்க எல்லாம் ஒரு லீவ் கேட்கறதுனா அழகா பண்றாங்க. நம்ம போயிட்டு ஒரு நம்மளுடைய பாசிட்டிவ் எல்லாம் போய் சொல்ல முடியல. அந்த ஒரு என்ன சொல்றது, அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றேன். அந்த ஒரு ஆக்டிவ்னஸ், அந்த ஒரு தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. தன்னம்பிக்கையை சரவணன் எப்படி வளர்ந்ததுன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். இவர் சொல்றாரு பை நேச்சரே அவர் கொஞ்சம் கூச்ச சுவாபம், தன்னம்பிக்கை குறைவு, ஒரு செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கம்மியா இருக்கலாம். இதையே அவர் நினைச்சு இன்னும் தன்னை பத்தி குறைவா நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. இவரோட குறைகளை சொல்றாலோ ஒன்று இவர்கிட்ட நிறைகளும் நிறைய இருக்கும். அந்த நிறைகளை பத்தி இவர் யோசனை பண்ணி பார்த்தாரான்னு எனக்கு தெரியல. இவரா இப்படி நினைச்சுக்கிறாரா இல்ல மற்றவர்கள் இவரோட குறைகளை கண்டுபிடிச்சாங்களா, அதுவும் நமக்கு தெரியல. இப்ப மற்றவர்கள் சொல்லி இருந்தா நேச்சுரலா அவருக்கு சில பிரச்சனைகள் இருக்கலாம். சில விஷயங்கள் இவருக்கு அது பிரச்சனையா தோணலாம், மற்றவங்களுக்கு அது பிரச்சனையா தோணாமல் கூட இருக்கலாம். அதனால முதல்ல இவருக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு இவருக்கு தெரியணும். தன்னம்பிக்கை குறைவுங்கிறது ரைட், எல்லாருக்கும் தன்னம்பிக்கை குறையும் ஜாஸ்தியாகும். நம்ம அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறோம்? இவரா முயன்று ஓவர் கம் பண்றதை விட யாரிடமாவது சென்று, இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி நமக்கு வெளியில போய் மனநல மருத்துவரையோ உளவியலாளரையோ பார்க்க முடியாத நிர்பந்தத்துல பணம் கொடுக்க முடியாதுன்னா, இன்னைக்கு ஒவ்வொரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் மனநல பிரிவு இருக்குது. நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற நிபுணர்கள் உங்களுக்கு முதல்ல பிரச்சனை இருக்குதா, அது என்ன பிரச்சனை, எந்த அளவுல இருக்கு, அதுக்கு என்ன பண்ணணும், மருந்து மாத்திரை தேவையா, இல்லாமலே அதை வெளிவர முடியுமா, அதை அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டுக்கிட்டு இவர் அதுல இருந்து மீண்டு வர்றது நல்லது. இன்னொருத்தர் துணையுடன் மீண்டு வருவது நல்லது. இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னும் பொழுது கண்டிப்பா சரவணன் நீங்க மருத்துவரை போய் கேட்டீங்க அப்படின்னா என்ன செய்யலாம்ன்றது மேற்கொண்டு உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்ப நம்மோட சிவகங்கையில இருந்து பிரபு தொடர்புல இருக்காரு. வணக்கம் பிரபு. ஹலோ, சொல்லுங்க பிரபு, தொடர்புல இருக்கீங்களா? சொல்லுங்க பிரபு, என்ன பிரச்சனை, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம். இல்ல சார், எனக்கு இந்த மன பிரச்சனை இருந்துச்சு. சரிங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து 100% இருந்துச்சு எனக்கு. சரிங்க. எடுத்து எனக்கு 5% இருக்கு, எல்லாமே குறைஞ்சிருச்சு. சார்க்கு சில விளக்கங்கள் ஃபோன் பண்ணேன். என்ன பிரச்சனைகள் இருந்தது உங்களுக்கு, இப்போ இல்லன்னு நினைக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? சின்ன வயசுல இந்த இறப்பட்டம், பயம், பதட்டம், நடுக்கம், இந்த மாதிரி 100% இருந்துச்சு. சரிங்க. அது ட்ரீட்மெண்ட் எடுத்தது எனக்கு 5% இருக்கு, குறைஞ்சிருச்சு எல்லாமே. நான் எதுக்கு பயப்படுறேன், எதுக்கு நடுக்கம் இருக்கு, என்ன இருக்கு, எதுக்கு நம்ம பயப்படுறோம் சொல்லி 7% மாத்திட்டே தான் வந்துச்சு. அதனால சாப்பிட்டு வளர்ச்சி வச்சுக்கலாம். இதன் பிறகு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா? இவருக்கு நல்லாவே குறைஞ்சது, வித்தியாசங்கள் இவருக்கே தெரியுது. பயம், பதட்டம் இதெல்லாம். அதாவது நீங்க சொன்னது பயம், பதட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுடைய ஆளுமை சார்ந்ததா இருக்கலாம், அல்லது சூழ்நிலை சார்ந்ததா இருக்கலாம். ஆளுமை சார்ந்ததா இருக்கும் பொழுது அதை நம்ம சூழ்நிலைகள்ல சில சமயம் நம்மளுடைய எதிர்பார்க்காத விஷயங்களை நம்ம சந்திக்க நேரிடும் பொழுது ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணணும். நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க 100% 5% வந்துட்டேன்னு. அதை பத்தி கவலைப்படாதீங்க. யூஸ்வலா இந்த பயம், பதட்டம் இருக்கிறவங்க ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடி
இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ரிஹர்சல் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கிணத்துல நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் நம்ம குதிக்கலாமா வானாமான்னு கொஞ்சம் யோசிச்சு குதிக்காம காலம் கடத்தி கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி டக்குன்னு குதிச்சிருங்க, தன்னால வரும். சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணுங்க. அதனுடைய கான்சிக்வன்சஸ், பிரச்சனைகளை சந்திக்காமலே, ஒரு செயலை சந்திக்காமலே செய்யாமலே அதனுடைய கான்சிக்வன்சஸ் விளைவுகளை பத்தி நினைச்சு பயப்படுறதுதான் உங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். கான்சிக்வன்சஸ் பயப்படாதீங்க. நீங்க தவறு செய்ய போறது இல்லை. சாதாரண விஷயங்களை, சாதாரண செயல்களை செய்ய போறீங்க. மனிதர்களை நேரில் பார்த்து பழக போறீங்க. இதனுடைய விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் செயல்களில் ஈடுபடுங்கள். உங்களுடைய பதட்டம் சரியாயிடும். நத்திங் சக்சீட்ஸ் லைக் சக்சஸ். அதுக்கப்புறம் அது வெற்றி தான் உங்களுடைய பழக்கமா இருக்கும். பயத்துல இருந்து அவரே வெளிவந்துட்டதா கால் பண்ணி சொல்லியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் பிரபு. இப்ப நம்மோட கோவையில இருந்து செல்வராஜ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் செல்வராஜ். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க செல்வராஜ், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இந்த மாதிரி என் பையனுக்கு வந்துங்க ஒரு 4 வருஷமா நம்ம திடீர்னு கோவம் வருதுங்க. ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அடிக்க வரோம். சரிங்க. பதட்டப்படுறாருங்க. எது இருந்தாலும் அதாவது அதுவோ காதுக்குள்ள ஏதோ தனியா பேச்சு சத்தம் கேக்குதுங்களாமா, யாரோ பேசுற மாதிரி கேக்குதுங்களாமா. அதனால பயம் ஆகிக்குது. அதனால கோவப்படுறாங்க. அப்படிங்களா? இப்ப அவருக்கு என்ன வயசு ஆகுதுங்க? வயசு 23. 23. 4 வருடங்களா இப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? ஆமாங்க ஆமாங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி டாக்டர் கிட்ட காமிச்சீங்களா? காமிச்சிருக்கேன் மேடம். என்ன சொல்லிருக்காங்க, ஏதாவது சொல்ல முடியுமா? மெடிசன் கொடுத்துருக்காங்க. இப்ப கூட அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருங்க. அப்படிங்களா? இந்த மாதிரி ஆமாங்க. இன்னுமே மாற்றி முதல்ல ரெஸ்பிரான் கொடுத்தாங்க. அப்புறம் வேற என்ன ஆலோ போல்டாரு அந்த மெடிசன் கொடுத்தாருங்க. இப்ப இன்னொன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மெடிசன் ஏதோ கொடுத்துருக்காங்க. அப்படிங்களா? நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம், கவலைப்படாதீங்க. எப்ப தெரியாதுன்னு தெரியும், நம்ம தெரிந்து கொள்ளலாம், கவலைப்படாதீங்க. இவருக்கு இருக்கிறது என்ன? இந்த பையனுக்கு மனச்சிதைவு நோய் இருக்கணும். ஸ்கிசோஃப்ரெனியான்னு சொல்றது. காதுல யாரோ பேசுற மாதிரி இருக்கும். காரணம் இல்லாமல் கோபம் வரும். மற்றவர்கள் மேல சந்தேகம் வரலாம். தான் என்ன பண்றோம் தனக்கே தெரியாம இருக்கலாம். தூக்கம் இல்லாமல் இருக்கலாம். இப்ப அட்மிட் வேற ஆயிருக்கிறார். ஏதோ கொஞ்சம் அதிகமானதுனால தான் அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. இந்த நோய்க்கு நான் கியூர்னு சொல்ல மாட்டேன், ஆனா கட்டாயமா இத கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். முக்கியமா இவர் ட்ரீட் பண்ற டாக்டர் கிட்ட இந்த நோயை பத்தி, இதுக்கு இவங்க என்ன பண்ணணும், மருந்துகளை எவ்வளவு ரெகுலரா கொடுக்கணும், எப்ப எல்லாம் அவங்கள பாக்கணும், எந்த அளவுக்கு ஒன்னும் சிம்டம் இல்லாத போது மருந்துகளை எந்த அளவுல வைக்கணும், எப்ப பிரச்சனை வந்தா உடனே டாக்டரை பாக்கணும். இவங்க சரியா போயிடும் நினைச்சிட்டு இருந்து திரும்பி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். சில சமயம் நல்லா இருக்குமே மருந்தை நிறுத்திடலாம். அந்த பையன் மருந்து எடுக்காமல் கூட இருக்கலாம். எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மருந்து ஒழுங்கா சாப்பிடுறாரா, டாக்டர் சொன்னபடி சாப்பிடுறாரா, சொல்லும் போது இதெல்லாம் ரொம்ப கரெக்டா. உங்களுக்கு ஒரு பிபி இருக்கு, ஒரு டயபெட்டிஸ் இருக்குன்னா எப்படி நீங்க மருந்து உட்கொள்கிறீர்களோ அதே மாதிரிதான் இந்த கண்டிஷன். மூளையில ஏற்படுற சில ரசாயன மாறுதல்கள்னால வருது. அந்த பிள்ளை வேணும்னு பண்ணல, இதுவும் ரசாயன மாறுதல். இன்சுலின் குறைஞ்சா டயபெட்டிஸ், பிரெயின்ல வேற சில கெமிக்கல் சேஞ்சஸ் வந்துச்சுன்னா இந்த கண்டிஷன். அதனால இத ஒரு மன வியாதின்னு நினைக்காம இதுவும் மற்ற வியாதிகள் மாதிரி ஒரு வியாதி என்று நினைத்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை கரெக்டா எடுத்தாருன்னா மருந்துகளையும் சரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்டாயமா சரியா எடுத்துக்கணும். கட்டாயம் டாக்டர் சொன்னதையும் கேட்கணும். ஓகே. இது நாளடைவுல குறைவதற்கான வாய்ப்புகள், கண்ட்ரோல்ல வரக்கூடிய வாய்ப்புகள் கண்ட்ரோல்ல இருக்கீங்க. இப்ப நம்மோட சென்னையில இருந்து ராஜ் தொடர்புல இருக்காரு. வணக்கம் ராஜ். குட் ஆஃப்டர்நூன் சார், டாக்டர் பேசணும். சொல்லுங்க ராஜ், என்ன பகிர்ந்துக்க போறீங்க? ஒண்ணு இல்ல, ஆக்சுவலா ஒரு 2 இயர்ஸ் ட்ரிங்க்ஸ் சரிங்க குடிப்பழக்கத்துக்கு. அதுக்கப்புறம் நானே அது அனலைஸ் பண்ணிட்டு நானே டாக்டர் போய் சைக்காட்ரிக்ல பார்த்துட்டு அட்மிட் ஆகி அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தது. சரிங்க. ஸோ ஒரு 6 மந்த் 8 மந்த்துக்கு கண்டினியூஸா டேப்லெட் எடுத்து அந்த ஞாபகமே எனக்கு இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் டேப்லெட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 மந்த்ஸா நான் விட்டுட்டேன். எல்லாபடியும் நல்லபடியா தான் இருந்தது. பட் திருப்பியும் ஏதாவது ஒரு சின்ன என்னோட மாற்றங்கள் ஏற்படும் போது டக்குன்னு அது 1 நாள் 2 நாள் ட்ரிங்க் சாப்பிட வச்சிருது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 மந்த் சுத்தமா தொடவே இல்லை. ஐயோ தெரியாம தொட்டுட்டோமே அப்படின்றதுனால சுத்தமா தொடவே இல்லை. பட் இப்போ நான் வீட்டை வெளியே போனாலே எனக்கு அந்த சிம்டம்ஸ் வந்துருது. சோ வீட்டுக்குள்ள இருந்தா எனக்கு அந்த ஞாபகமே இல்ல. வேற எதுலயாவது என்னோட மனசை இது பண்ணிட்டு புக் படிக்கிறதோ, டிவி பாக்குறதோ, மியூசிக் கேட்கறதோ, இல்ல ஸ்போர்ட்ஸ் பாக்குறதோ, இதுல நான் அனலைஸ் பண்ணிக்கிறேன். பட் வீட்டோட வெளியே போனாலே எனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில என்ன அந்த மாதிரி அகலாக்கிறது. பட் வீட்டுக்குள்ள நான் மந்த்லி எத்தனை மாசம் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த ஞாபகமே எனக்கு வர்றதில்லை. வெளியில போனா சொல்லுங்க.
வெளியில போகும்போது 1 or 2 daysல எப்படியாவது அந்த இது வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலோ அல்லது ஏதோ ஃபெயிலியர் வந்தாலோ இல்ல இன்டர்வியூ போன இடத்துல எனக்கு சரியான ரெஸ்பெக்ட் கொடுக்கலனாலோ இந்த பிரச்சனையில வந்துருது. இந்த மாதிரி ஆகுது. மறுபடியும் மது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நான் அந்த டைசல்பான் டேப்லெட்டை விட்டுட்டேன். இப்போ நான் அக்கேஷனலா இப்ப நான் எடுத்தது 1 month மேல ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் எனக்கு உள்ள அந்த டெம்டேஷன் ஏதோ ஒண்ணு வெளியில போனா வந்துருன்ற இது இருந்துட்டு இருக்கு. இதனால எனக்கு ஜாப் கூட சரியா போக முடியல. ஓகே, நல்லா புரியுது ராஜ். வெளியில போனாலும் எப்படி அந்த மது பழக்கத்தை விடுறது டோட்டலா அப்படின்னு? அதாவது மது பழக்கம் வந்து சில சமயம் சிறுகதையா இருந்தா பரவாயில்ல, தொடர்கதையா இருக்கு. இவருடைய கதையில பாத்தீங்கன்னா மழை விட்டும் தூவானம் விடல. மாத்திரைகளை வந்து டைசல்பிராம் சாப்பிட்டுட்டு வந்து கம்ப்ளீட்டா வந்து குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வந்திருக்காரு. ஆனால் இந்த மது பழக்கம் வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா விட்டுட்ட உடனே மறுபடியும் எந்தெந்த சூழ்நிலைகள் நாம் மது அருந்தினோமோ, ஒரு பே வாங்கும் பொழுது அல்லது நண்பரை பார்க்கும் பொழுது, ஹாலிடேஸ்ல, வீக்கெண்ட்ல, வெளியூர் போகும்பொழுது, தனிமை கிடைக்கும் பொழுது, வீட்டுல இருந்து மத்தவங்க யாரும் நம்மளை திட்டாத பொழுது மறுபடியும் அந்த சைத்தான் உள்ள வந்து எட்டி பார்க்கும். இன்னைக்கு ஒரு நாள் ஒரு தடவை மட்டும் சாப்பிட்டுட்டு நான் விட்டுடலாமா அப்படின்னு சொல்லும் பொழுது அது முடியாது. ஏன்னா ஒரு மாலிகுலர் ரிசப்டார் அஃபினிட்டி, ஒரு கெமிக்கல் டிபெண்டன்சி தான் ட்ரிங்க்ஸ். உள்ளுக்குள்ள நீங்க அதை ரசிக்கிறீங்க. இன்னும் வந்து அதாவது முழுதுமாக நீங்க விடவில்லை. மாத்திரைகளுடைய சப்போர்ட்ல ஒரு கார்டனா வந்து இருந்திருக்கீங்க. முதல்ல நீங்க ஒரு பயத்தை நீங்க ஏற்படுத்தணும். ஏன்னா உங்க வயசு எனக்கு தெரியல, வேலைக்காக போறீங்கன்னு சொல்றீங்க, திருமணம் ஆகாத வரதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆகவே நீங்க முதல்ல வந்து ஒரு இளைஞரா இருக்கீங்க, இன்னும் வேலை உங்களுக்கு இல்ல. இது வந்து இந்த வயசுல வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்கும். வெளியில வந்து மது பழக்கத்துல வெளிவந்தவுடன் அந்த சூழ்நிலையை நீங்க மாத்தணும். முடிந்தவரை சாயங்காலத்துல வந்து உறவினர்களோட இருங்க, ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கட்டும், நல்ல புத்தகங்கள் படிங்க, ஒரு பிஸியா இருங்க. வெளியில போகும்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்களாகவே ரகசியமாகவே உருவாக்கி கொள்ள வேண்டாம். எங்கேயாவது வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு நல்ல இடங்கள்ல போய் நீங்க வந்து மிங்கிள் ஆயிடுங்க. தனியா போய் தங்க வேண்டாம். அந்த சைத்தான் மறுபடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாத்திரைகளை தொடர்ந்து சாப்பிடுங்க, ஒரு வேலையில செட்டில் ஆகுங்க, கொஞ்சம் திருமணம் பாருங்க, உங்களுடைய எதிர்காலத்தை பத்தி நினைங்க. இன்று குடிக்கிற பழக்கம் வந்து நாளைக்கு வந்து இன்று வேணா அந்த கன நேரம் நல்லா இருக்கலாம், பட் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிவிடும். கொஞ்சம் யோசிங்க நண்பர். ஒரு சின்ன அளவுல பயம், அதாவது இந்த எந்த அளவுக்கு நம்ம உடல்ல தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சது அப்படின்னாலே இந்த ஒரு மன நம்பிக்கை, இது பழக்கத்தை விட்டுடணும் ஒட்டுமொத்தமா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வளர ஒரு வாய்ப்பா அமையும். ராஜ், தொடர்ந்து நம்ம மனதோடு பேசலாம். வாழ்க்கையில நம் எல்லைங்கிறது மனசளவுல நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு வேலிதான். எல்லைகளை தாண்டி சாதிக்க மனதோடு பேசலாமா? தொடர்பு கொள்ளுங்க 044 3042 7777 044 3063 2994. இப்ப நம்மோட கோவையில இருந்து வஹிதா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் வஹிதா. வணக்கம்ங்க. வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பகிர்ந்து? நாங்க என் ஹஸ்பண்ட தான் சொல்லதான் கூப்பிட்டுருக்காங்க. அவருக்கு 10 years தான் மன ப்ராப்ளங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு முக்கிய காரணம் அவங்க அண்ணன் அவங்க வந்து பார்ட்டிஷனை வந்து ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்க. அது தெரியாதுங்க இவருக்கு. திடீர்னு ஒரு நாள் அது தெரிஞ்சப்ப ரொம்ப அதிர்ச்சியாகி ரொம்ப தலைவலி வந்து உடம்பு சரியில்லாம எல்லாம் இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா இருந்திருந்த விடிகால எண்ணிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி எல்லாம் இதே 2005ங்க. இன்னைக்கு தேதிக்கு கணக்கா 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. சரிங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இதே மெடிக்கால இனிப்பாரு இப்படி எல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் திடீர்னு ரொம்ப ஜாஸ்தியாயி நாங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கங்காட்டி எங்களுக்கு பெரிய சைக்காட்ரிஸ்ட் காமிச்சு 15 நாள் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் அந்த மருந்தோட வந்து சாதாரணமா வேலையை போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த ஒரு 5 வருஷமா வந்து சுத்தமாவே அவரால் எந்த வேலைக்கும் போக பிடிக்கிறது இல்ல. அதிகமா படுத்திருக்காரு, தூக்கம், சோர்வு, அப்படி ஒரு வருஷம் அப்படி ரொம்ப படுத்தே இருக்காரு. அப்புறம் தன்னால திடீர்னு ஒவ்வொருக்கும் 5 மணிக்கு எண்ணிக்க ஆரம்பிச்சு அந்த ஒரு மாசத்துக்குள்ள ரொம்ப பிஸி ஆயிடுறாருங்க. எங்கெங்க என்னென்ன ஃபீல்டுல இருக்கிற அவர் லாரி ஃபீல்டுனால செய்ய முடியாதது போற செய்வாருங்க. எக்கச்சக்கமான பணம், நிறைய பொருளும். ஆனா வந்து எதுவுமே நிலை இல்லைங்க. அதெல்லாம் சீக்கிரமா ஒண்ணு இல்லாம பழிச்சுன்னு பூரா காசும் தீந்துருது. இப்ப கலையபடி மறுபடியும் இந்த 6 மாசம் ஒரே படுக்கதாங்க. நாங்க மாசம் மாசம் செக்அப் போறோம். சில மருந்துகள், ஸ்லீப்பிங் டேப்லெட், டைகோரேஷன், இன்னொரு மாத்திரை, நிறைய மாத்திரைங்க. காலையில 3, நைட்டு 4 அப்படி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படியேதான் இருக்காருங்க. சோர்வாவே தான் இருக்காருங்க. ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அவரு வந்து இது பண்ணிக்கிறதே இல்ல. சின்ன சின்ன விஷயமும் சங்கடம்.
என் பொண்ணு மேரேஜ் வந்துச்சு, அதுவும் கூட அவருக்கு ஒரு பயமாட்ட ஆயிருச்சு. சரிங்கம்மா, இதுக்கு என்ன செய்யலாம்ன்றத நம்ம டாக்டர் கிட்ட தெளிவா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர் ஜெயந்தினி, பைபோலார் மூட் டிசார்டர்னு சொல்றது. இவர் சொன்னார், சில சமயம் எழுச்சி, சில சமயம் இறக்கம். அதாவது 6 மாசம் புலியா இருக்காரு, 6 மாசம் எலியா இருக்கிறாரு. இவர் ரொம்ப டல்லா இருந்து படுத்த படுக்கையா இருந்து யாரோடையும் பேசாம அந்த டிப்ரெஸ்டா இருக்கிற ஸ்டேஜ்ல இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவருக்கும் எதுவும் பண்ண முடியாது, எந்த இன்ட்ரெஸ்டும் இருக்காது, தூங்க மாட்டாரு, சும்மா படுத்துக்கிட்டு இருப்பாரு, சுறுசுறுப்பே இல்லாம இருக்கும். அந்த அடுத்த 6 மாசம் இதை சேர்த்து வச்சு அவர் தூக்கமே கம்மியா இருக்கும், எந்த வேலையை கொடுத்தாலும் உடனே முடிச்சு இப்படி இருப்பார். அதனாலதான் ஒண்ணு அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். இதுக்கு என்ன செய்யலாம்? இல்ல இதுக்கு இதுவும் பரம்பரையா வரக்கூடிய ஒரு வியாதி. அடுத்தது இவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம், சொத்து பிரச்சனையெல்லாம் வந்த போது தாழ முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்னால அந்த சமயம் பிரிசிபிடேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்துதான் போயிட்டு இருக்கும். 100% சிலருக்கு வருஷம் வரும், சிலருக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வரும், சிலருக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம். எப்ப தலைய காட்டும் பாம்பு மாதிரி எப்ப வெளியில வந்து நிற்கும் தெரியாது. இது வராமல் தடுப்பதற்கு நம்ம மூட் ஸ்டெபிலைசர்ஸ், இவங்க டைகோரேட்லாம் சொன்னாங்க. இப்ப இவங்க கரெக்டா டாக்டரை ரெகுலரா போய் பாக்குறாங்களா? இது ஹையா இருக்கும்போது, ரொம்ப சுறுசுறுப்பா அவர் புலி மாதிரி இருக்கும்போது டாக்டர் போய் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா நல்லா இருக்கேன், நான் வரமாட்டேன், எனக்கு எதுக்கு மருந்துடுவார், மேல போனா கீழே இறங்கிதான் ஆகணும். அடுத்தது இந்த டிப்ரெஷன் வரும்போது வேற வழி இல்லாம மாத்திரைகளை கொடுக்கறாங்க. மாத்திரையினால இவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டேன், மாத்திரைகள் இருக்கு, இவரால இயலாமையினால இவர் படுத்திருப்பாரு, தூங்குவார்னு கூட சொல்ல முடியாது. அதனால இது வராமல் தடுப்பதற்குரிய மருந்துகளும் இருக்கு. இவர் நல்லா இருக்கிறேன் நினைக்கும் போதும் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். முதல்ல இவங்க டாக்டர்கிட்ட போய் இது எவ்வளவு வருஷமா இருக்குது, ஒரே டாக்டரை பாக்குறாங்களா, இது வராமல் தடுப்பதற்குரிய மருந்துகளை ரெகுலரா எடுக்கிறாங்களா, இவ்வளவு டிப்ரெஸ்டா இருக்கும் போது இதை வெளிக்கொணர்றதுக்கு என்ன வருது, போகாம இதே மருந்தையே சாப்பிட்டுட்டு இருக்கலாம். சோ இத போய் தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. இதுவும் நான் சொன்ன மாதிரி மூளையில் ஏற்படும் ஒரு ரசாயன மாற்றத்தினால் வருகிறது. அந்த ரசாயன மாற்றம் எதனால வந்ததுன்னா இவங்களுக்கு ஜெனட்டிக்கா இந்த வல்னரபிலிட்டி இருக்கலாம். அதனால எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கு. இதுவும் ஒரு வியாதி, மனவியாதி, உடல் வியாதி நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டாம். மனசு உடம்பு நம்ம பிரிச்சு பாக்குறதுல எல்லாம் ஒரே ஹியூமன் பீயிங்ஸ்ல வர்றதுதான். அதனால உங்க டாக்டரை உடனடியா பார்த்து, இல்ல உங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்து, இதே மாதிரி படுத்துக்கிட்டே இருக்கிறாரு எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சொல்லி அவர் கொஞ்சம் நார்மல் ஆன பிறகும் இது வராமல் தடுப்பதற்குரிய மருந்துகளை எடுக்க வேண்டும். இதை கட்டுக்குள்ள எப்படி எடுத்துட்டு வரலாம்னு பாருங்கம்மா. ஒரு நல்ல தெளிவு கிடைச்சிருக்கும். ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க டாக்டர் உங்களுக்கு. இப்ப நம்மோட ஹோசூர்ல இருந்து சத்யா தொடர்புல இருக்காங்க. வணக்கம் சத்யா. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க சத்யா? ஆக்சுவலா வந்து இப்போ எனக்கு என்ன, ஹலோ தெளிவா கேக்குது சத்யா, சொல்லுங்க மேடம். இப்போ எனக்கு வந்து அந்த மைண்ட் வாய்ஸ் டாக்கிங் அப்படிங்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேம். ஆக்சுவலா வந்து அது என்ன ப்ராப்ளம்னால அப்படின்லாம் எனக்கு தெரியல. அவ்வளவு சீக்கிரத்துல வந்து யாரையும் நம்ப முடியல என்னால. இப்போ பக்கத்துல வீட்டுக்காரங்க யாராவது ஒரு கோவில் போகணும்னு கூப்பிட்டாலோ, இல்ல ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் திடீர்னு கூப்பிட்டாலோ டக்குன்னு நினைக்க தோணுது, ஏன் இவங்க நம்மளை கூப்பிடுறாங்க, எதுக்காக கூப்பிடுறாங்க, ஒருவேளை இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோன்னு ஒரு 10 கொஸ்டின் வந்து சடனா மனசுல வந்துருது. ஆனா அந்த 10 கொஸ்டின்ல வந்துட்டு நான் இன்வால்வ் ஆகி கண்டுபிடிக்கிற எல்லா ஆன்சருமே கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து ரைட்டுன்னு முடியுது. பரவாயில்ல, அப்ப நம்ம நினைச்சது கரெக்ட் அப்படின்னு ஒரு சில விஷயத்துல வந்து எனக்கு கரெக்ட்னு முடிஞ்சதுனால என்னால கண்டினியூஸா அதுவே ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அப்ப அம்மா அப்படி நினைச்சதுனாலதான் வந்துட்டு நம்மளால ஃபியூச்சர்ல வரத கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ நம்ம அதை இனிமேல் இப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சொல்லி நார்மலா ஒரு ஹேர் பின் வாங்க போனா கூட ஒரு 100 கொஸ்டின் எனக்கு தோணுது. இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயத்த வந்து என்னால ஈஸியா ஹேண்டில் பண்ணவே முடியல. அது மாதிரி மைண்ட் வாய்ஸ் டாக்கிங் வந்து ரொம்ப ஓடி இருக்கு. ஒரு பிரச்சனைனா உடனே எனக்குள்ள நான் இன்னொரு சத்தியா கிட்ட பேசிக்கிற மாதிரியே தோணுது. பட் அது ஒரு சில சமயம் கரெக்டாவே முடியுது. எனக்கு அதனால பெரிய பாதிப்பு ஒண்ணும் வந்தது இல்ல. பட் இதுவே இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல நிறைய ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயமா இருக்கு. இப்ப என்னால ஃப்ரெண்ட்ஸ் டாக்கிங் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தா கூட டக்குன்னு என்ன நினைக்கிறதுனா, அவங்க நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா, இல்ல நம்ம எப்படா காலை கட் பண்ணுவோம்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரன்னிங் லைஃப்ல நிறைய ஒர்க் இருக்கலாம், நிறைய இருக்கலாம். நம்ம பேசுறத கேட்பாங்களா, இல்ல நம்ம போன் பண்ணத டிஸ்டர்பன்ஸ் நினைப்பாங்களா, அப்படி நினைக்க தோணுது எனக்கு. கேள்விகள் இவங்க மனசுல தோண இதுவே சரிதானா அப்படின்ற ஒரு குழப்பம். அவங்க யூஸ் பண்ண வார்த்தை சஸ்பீஷியஸா இருக்குன்னு சொன்னா கூட கொஞ்சம் அடிநாதமா பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஓசிடி இருக்கு. அதாவது ஷீ சஃபரிங் ஃப்ரம் அனாலிசிஸ் ஆஃப் பெராலிசிஸ் ஆர் பெராலிசிஸ் ஆஃப் அனாலிசிஸ் கூட சொல்லலாம். அவங்க ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பாக்குறாங்க. ஒரு படத்தை வந்து டைரக்டர் எடுக்கும் பொழுது கதாபாத்திரங்கள் வந்து ஹீரோ எப்படி, ஹீரோயின் எப்படி, ஸ்கிரிப்ட் எப்படி, எல்லா ரோல்லையும் பல பாசிபிள் ஆப்ஷன்ஸ்லயும் நீங்க பாக்குறீங்க.
நீங்க சொன்னீங்கல்ல மைண்ட் வாய்ஸ், எல்லாத்தையுமே நீங்க வந்து இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு ஒரு நுண்மான் நுழைபுலம் இல்லான்ற மாதிரி உங்களை சுத்தி நீங்க பல எண்ணங்களை வந்து திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்க, மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறீங்க. அதனாலே உங்களுக்கு வந்து இந்த மைண்ட் வாய்ஸ் நீங்க சொன்னது கூட எனக்கு என்ன தோணுது, உங்களுடைய எண்ணமே உங்ககிட்ட ஒரு குரலா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அந்த குரல் வந்து உங்களுடைய எண்ணம் வந்து உங்களுடைய அதுல இருந்து கட்டுப்பாடுல இருந்து வெளில வர முடியாம இருக்கலாம். கடைசியில நீங்க வந்து அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, ஒரு எக்ஸாம் எழுதுனா நான் பாஸ் ஆயிடுவேன், 50 மார்க் வாங்குவேன், இல்ல 60 மார்க் வாங்குவேன், ஃபெயில் ஆயிடுவேன், இல்ல எக்ஸாமே போக மாட்டேன். இது வந்து கடைசியில வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல வந்துதான் தீரும். ஒரே சமயத்துல பல கோணங்கள்ல நீங்க சிந்திக்கிறீங்க. இது தேவையில்லை. ஓசிடின்னு கொஞ்சம் சொல்லணும். இது வந்து உங்களை பாதிக்கிற பட்சத்துல நீங்க வந்து அவசியம் ஒரு மருத்துவரை பார்க்கணும், மனநல மருத்துவரை. மருந்துகள் இருக்கு, மருந்தில்லா சிகிச்சை இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இதுல வந்து நான் நினைச்சது ரைட்டுன்றதுல இதுல வந்து நீங்க பெருமிதம் கொள்ளலாம். ஆனா அதிகமாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதிக நேரம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய நினைப்பு உங்களை வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னா கண்டிப்பா பாருங்க. இப்ப பொதுவாவே டாக்டர் இருக்க இள வயதுல இருக்கவங்களும் சரி, வயதாகி கல்யாணம் ஆனவங்களும் சரி, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்குள்ள லவ்வர்ஸ் காதலர்களா இருக்கும் பொழுதும் கல்யாணம் ஆன பிறகும் சண்டை அப்படின்னு பொதுவா ஆரம்பிக்கிறது அப்படின்னும் பொழுது பொசசிவ்னஸ் ஜாஸ்தி ஆகும் பொழுது அப்படின்ற மாதிரியான நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பொசசிவ்னஸ் அப்படிங்கறது என்ன, எப்போ இது எல்லை மீறுது? எக்ஸ்ட்ரீமிசம் இன் எனிதிங் இஸ் டேஞ்சரஸ். எது எல்லைகளை கடக்கும் பொழுது அது வந்து சர்க்கரையா இருந்தாலும் உப்பா இருந்தாலும் பாயசமா இருந்தாலும் பாயசனா தான் மாறுது. ஒரு அளவுக்குள்ள இருக்கணும். இது இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் தேவையில்லை. என் கணவர், என் வீடு, என் உலகம், இந்த என்ற அந்த அதாவது பீப்புள் வந்து சஃபர் ஃப்ரம் ஐ டிசீஸ், கேபிட்டல் ஐ, GHI, EOAE இல்ல. அதாவது தன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டு எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி, எனக்கு மட்டும்தான் இருக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு நார்சிஸ்டிக் ட்ரைட்ல போகும்போதுதான் இது பிரச்சனை வருது. ரெண்டாவது நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை வந்து பொசசிவ்னஸ் வந்து அன்பு வந்து புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அதாவது அன்பை வெளிப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, அது ஆரம்ப கட்டத்துல. நீங்க வந்து அன்பை புரிந்து கொள்றது வந்து ஒரு மெச்சூர்ட் லெவல்ல. முக்காவாசி பெண்கள் சொல்லுவாங்க, என் அன்பாவே இல்ல, என் வீட்டுக்காரர் இல்ல அந்த அன்பாவே இருக்க மாட்டேன். அன்பை நீங்க புரிந்து கொள்ளணும். உறவுகள்ல புரிந்து கொள்ளுதல் தான் உறவினுடைய மேன்மையான நிலைமை. ஒவ்வொரு தடவையும் வந்து ஐ லவ் யூ, உனக்காக நான் இருக்கிறமா, உனக்காக இந்த பரிசு பொருள் வாங்கினா, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. என் கணவர், என் மனைவி நல்லா இருக்காங்க, என்னுடைய வெல்விஷர் எனக்காக இருக்காங்க, இங்க மாதிரி இருக்கும்போது இந்த பொசசிவ்னஸ் வராது. பொசசிவ்னஸ் தாண்டும் பொழுது அங்கு வந்து பாரனாய்டு நேச்சர் வந்துடும், சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும். பொசசிவ்னஸுக்கும் அந்த பாரனாய்டு சந்தேகத்துக்கும் நடுவில் என்கிட்ட மட்டும் தான் பேசின்னு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வேற யார்ட்டே பேசும்போது அந்த சந்தேக சைத்தான் எட்டி பார்க்கும். நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஒரு மெல்லிய இழைதான். அதேதான் பொசசிவ்னஸ். அதிகப்படியா எது இருந்தாலும் அது தேவையில்லை. அரிஸ்டாட்டில் சொல்லக்கூடிய கோல்டன் ரூல் ஆஃப் மீன், ஆவரேஜா மிடில் கிளாஸ் அந்த லெவல்ல இருந்தீங்கன்னா ரொம்ப விஷயம், நல்ல விஷயம், சால சிறந்தது. இப்ப நம்மோட தேனியில இருந்து சரவணன் தொடர்புல இருக்காரு. வணக்கம் சரவணன். சொல்லுங்க மேடம். வணக்கம் சரவணன், சொல்லுங்க, என்ன பகிர்ந்துக்க போறீங்க? நம்ம மனதோடு பேசலாம். தம்பி ஒரு பையன் வந்து அவன் அறியாமையே சிரிக்கிறது, அவன் அறியாமையே இது பண்றது. கொஞ்சம் கத்தி பேச முடியுமா சரவணன்? உங்களுடைய வால்யூம் தெளிவா கேக்குது. தம்பி வந்து ஒரு பையன் இருக்கிறான். சரிங்க. தம்பி வந்து இப்ப என்ன அப்படின்னா, அவனா சிரிக்கிறான், அவனா பேசுறான், அவனா இது பண்றான். வேற எதுவுமே அவனோட இதுல இருந்து எது சாப்பாடு எதுவும் கேட்கறது இல்ல. அவனா இது வந்து நம்மளா வலுக்கட்டாயமா சாப்பாடு கொடுக்க வேண்டியிருக்குது. எது ஒரு இது இல்லாம அவனாவே இதாக நினைச்சான். அவனை எப்படி ட்ரீட்மெண்ட் நாங்க 2 மணி நேரத்துல பாத்துட்டு இருக்கோம். ஆனா மாத்திரை மருந்து இது கொடுத்தாலுமே ஆனா சரியான நிலைமையில என்ன எல்லாமே இருக்கு. அதை எப்படி இருந்தா எங்க போனா சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள. நான் முதல்ல சொன்ன சரவணன் தானே பேசுறது? சரவணன் சொன்ன அந்த மனச்சிதைவு நோய் சொன்னேன் இல்லையா, இது பொதுவா 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள் அதிகம் வரும். அதற்கு முன்னாலும் வரலாம், பின்னாலும் வரலாம். உங்கள் தம்பிக்கு அந்த வியாதி தான் இருக்கிற மாதிரி படுது. இப்ப அவன் ஒழுங்கா மருந்து எடுத்துக்கிறாரா பாருங்க, நல்லா தூங்குறாரா பாருங்க, அவரோட மற்றவர்கள் பேசுறாங்களா பாருங்க. அவனை ஒரு மனவியாதிக்காரன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காமல் இருங்க. அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன வயசு, என்ன வேலைக்கு போறாரு, நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இந்த வியாதியோட சிம்டம்ஸ் குறையறதுக்கு மருந்து கொடுக்கறது, 2வது அவர் வீட்டுல இருக்கிற சூழ்நிலை இதுக்கு அனுகூலமா இருக்கணும், 3வது அவர் படிச்சிருந்தாரு, இது வேலைக்கு போகக்கூடியவரா இருந்தா ஒரு சிறிய வேலையா இருந்தாலும் சரி 4 சுவத்துக்குள்ள அடங்கி கிடக்காமல் அவரை தயவு செய்து வெளியில் போக சொல்லுங்க. இது எல்லாம் முக்கியம். உடல் ரீதியா
மன ரீதியா வேலை ரீதியா அவரை எவ்வளவு அன்போட கவனிச்சுக்கிறோம், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம். இவன் திருக்கேன், இவனுக்கு வியாதி இருக்கு, இவன் பைத்தியம், இவன் அதுக்காக மருந்து சாப்பிடறான் அப்படியெல்லாம் எண்ணாமல் கரெக்டா மருந்து கொடுங்க. மருந்து எடுத்துக்க மாட்டேன்னாருன்னா அதுக்கும் வழிமுறைகள் இருக்கு. மாசத்துக்கு ஒரு ஊசி இருக்கு போட்டுக்கிறது. இது எல்லாம் நீங்க தேனி பக்கமோ எங்கேயோ இருக்கிறீங்க, ஒண்ணு அங்க மெடிக்கல் காலேஜ்ல பாக்கலாம், இல்ல உங்க லோக்கலா மருத்துவரை பாக்கலாம். பார்த்து இதுக்குரிய ரெகுலர் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் மற்ற வியாதிகள் மாதிரி ஒரு வியாதி என்று நினைத்து தயவு செய்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. மருந்துகள் கூடவே உங்க குடும்பத்தினுடைய முழு சப்போர்ட்டும் அவர் இதுல இருந்து வெளியில கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்மோட சென்னையில இருந்து அஸ்வின் தொடர்புல இருக்காரு. வணக்கம் அஸ்வின். ஹலோ. வணக்கம் அஸ்வின். சொல்லுங்க அஸ்வின், என்ன பகிர்ந்து? நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். சரிங்க. நான் என்னன்னா நைட்டு படுத்துட்டு இருக்கும் போது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன் மைண்ட் ஃபுல்லா. நான் பிசிக்ஸ் படிக்கிறேன், ஆனா அதனால சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். நைட்டு படுக்கும் போதெல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதோதான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா சில விஷயம் ரொம்ப நல்லா யோசிப்பேன், ஆனா என்னால அந்த விஷயத்துல அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு, யோசிக்கிற அளவுக்கு. ஆனா இது மாதிரி வந்துனே இருக்கு, டெய்லி எவ்ரி நைட் இப்படிதான் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கு தோணுது. ரொம்ப எல்லா விஷயம் பண்ணணும்னு தோணுது, எல்லா விஷயத்தையும் ஏதாவது பண்ணினே இருக்கணும், ஏதாவது புதுசா கத்துக்கினே தோணிட்டு இருக்கு. இது ரொம்ப ஓவரா இருக்குதான், என்னால அந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல என்னோட வாழ்க்கையில. அந்த இது ஓகே. இரவு நேரத்துல நீங்க தூங்க போகும்பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான நினைவுகள் உங்களுக்கு வருதுங்களா? ஆமா, அது ரொம்ப அதிகமா இருக்கு தூங்க போகும்போது. ஓகே, இரவு நேரத்துல மட்டும் வருதுன்னு சொல்றாரு அஸ்வின். இது என்ன டாக்டர்? அதாவது ஒரு எண்ணங்கள் கூட ஒரு பனித்துளி மாதிரி விழற இடத்தை பொறுத்து, ஒரு இலையின் மேல் விழுந்திருக்கும் பொழுது அது வந்து அந்த பனித்துளியுடைய தூய்மையா இருக்கும். ஒரு சகதியில விழும்பொழுது அது வந்து பனித்துளி வந்து அது வந்து கண்டிப்பா வந்து நிறம் மாறி குணம் மாறி இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய எண்ணங்களை போக்கஸ் பண்ணுங்க. ஒரு அதாவது சம்டைம்ஸ் வந்து வெட்டியா நம்ம யோசிப்போம், வெறுமையா யோசிப்போம், சம்பந்தம் இல்லாத விஷயங்களை யோசிப்போம். எந்த ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்குகிறதோ அதை திரும்ப திரும்ப யோசிக்கலாம், தப்பு இல்லை. எந்த எண்ணம் வந்து அனாவசியமா பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறதோ அதுல போயிட்டு நம்ம வந்து சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி அதிலே நம்ம வந்து மாட்டிக்கொண்டு தவிக்க வேண்டிய நேரம் இல்லை. உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கலாம், ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கலாம், ஒரு கற்பனையான எண்ணம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஒரு வெற்றி பெற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு நம்பிக்கையான எண்ணத்தை நினைங்க. நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு உங்களை அந்த எண்ணங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கட்டும். அது வந்து அதாவது ஒரு பணம் மாதிரி தான், ஓரளவு இருந்ததுன்னா நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கும், ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா அதனுடைய கட்டுப்பாட்டில் இருப்போம். எண்ணம் கூட அப்படிதான், நீங்க கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள், அனாவசியமா அதனுடைய சிறைவாசியா மாற வேண்டாம். நல்ல ஒரு அறிவுரை சொல்லிருந்தீங்க. இப்போ டாக்டர் ஜெயந்தினி, பொதுவாவே மனநல சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து ஜெனட்டிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க. அது எந்த மாதிரியான வியாதிகள் ஜெனட்டிக்கா வரும் அப்படிங்கறதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, வாய்ப்புகள் இருக்கு? பாத்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான வியாதிகள் மாதிரி மனவியாதிகள் அப்பயே சொன்னேன், பிரிக்காதீங்க அப்படின்னு. உங்களுக்கு உடலை பார்க்க முடியல, மனசை பார்க்க முடியல. ரேடியோ ஸ்டேஷன் இருக்கு, அங்கேருந்து நீங்க அலைகள் வருது, இங்க ரிசீவர் இருக்கு, அங்க அனுப்புற மெஷின் இருக்கு, இத பாக்குறீங்க. அந்த வேவ்ஸை நீங்க பார்க்க முடியல, ஹெலி வேவ்ஸ பார்க்க முடியல. அது மாதிரிதான் மனம். உடலும் மனமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது. அந்த காலத்தை நினைச்சிட்டு மனம்னா ஏதோ தனி அப்படிங்கிற கதையெல்லாம் இல்ல. பிரெயின் தான் நம்மளோட திங்கிங், நம்ம ஃபீலிங், நம்மளோட இமோஷன், மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆதாரம் வந்து பிரெயின் தான். அப்ப அநேகமா எந்த மனவியாதியை எடுத்தாலும் அதுக்கு ஜெனட்டிக் லோடிங், அதாவது மரபு சார்ந்த இது ஜாஸ்தியா அந்த ஃபேமிலியில இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கும். சிலருக்கு அது அதிகமா இருக்கும் போது பெரிய காரணம் இல்லாமலே, இப்ப உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கு, நீங்க டயட் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா கூட உங்களுக்கு வரலாம். சில சமயங்கள்ல என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சுற்றுப்புற சூழ்நிலையின் தாக்கமானது வரக்கூடியதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சூழ்நிலை அதை பிரிசிபிடேட் பண்ணிடுது, அதிகரிக்கிறது. அதனால மரபு சார்ந்தது அதிகமா இருந்தா சூழ்நிலையின் தாக்கம் கம்மியா இருந்தா கூட வந்துடும். வேற அது கம்மியா இருக்கு, சூழ்நிலையின் தாக்கம் அதிகமா இருக்கும் போது, இப்ப ஒருத்தர் சொன்னார் நார்மலா தான் இருந்தாரு, ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வந்த பிறகு ஒரு தடவை உடைஞ்சதுன்னா கை அதுக்கப்புறம் ஈஸியா உடையும். அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமா இருக்கு இல்லையா? அதனால
இதை தயவு செய்து பிரித்து பார்க்க வேண்டாம். யாருக்கு வேண்டுமானாலும் எந்த வியாதி வேண்டுமானாலும் வரலாம், எனக்கும் வரலாம், இவருக்கும் வரலாம், உடல் ரீதியா வரலாம், மன ரீதியா வரலாம். இதுல எக்ஸெப்ஷன் எல்லாம் கிடையாது. யாருக்கு எனக்கும் வரலாம். ப்ராபபிலி எங்களுக்கு வந்திருக்குங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும் இதுலயே இருக்கிறதுனால. ஒரு ரொம்ப நல்ல தெளிவை கொடுத்துருந்தீங்க டாக்டர். ரொம்ப ரொம்ப நன்றி. பல பேர் கால் பண்ணிருந்தாங்க. எல்லா தோழிகளுக்கும் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லிருந்தீங்க. வாழ்க்கையில இதுக்கு மேல என்ன செய்யணுங்கிறதையும் எடுத்து சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சந்தன். வாழ்க்கையில நாம தோல்வியடைய கூடாதுன்னு முடிவு செய்யும். நம்ம கவலைகள் கஷ்டங்களை விட என் மன தைரியம் பெருசு அப்படிங்கறது நம்பணும். மற்றவங்களோட கஷ்டங்கள் நமக்கு ஒரு பாடமாகலாம். வாழ்க்கை வாழ்வதற்குன்னு நமக்கு எடுத்தும் சொல்லலாம். நம் வாழ்க்கையில எதை அடையணும்னு நினைச்சோமோ அதை கவனத்துல இருந்து சிதற விடாம நம்ம மேல நாமளே நம்பிக்கை வைத்து தைரியத்துடன் அதை சாதிச்சு காட்டுவோம். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். மனதோடு பேசும். உங்களிடமிருந்து விடை பெறுவது அன்புடன்.